எதுக்கு மன்னிப்பெல்லாம்? உன் வேலை எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் எனக்கு உறுத்தலா இருக்குமா. நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கன்னு தெரிஞ்சும் உன் கூட இருக்க முடியலன்றப்ப எனக்கு என் மேல கோவமா வருதுமா. நடிக்காதடி. எத்தனை தடவை உனக்கு போன் பண்ணி கூப்பிட்டேன். அம்மா மேல உனக்கு நிஜமாவே அக்கறையும் பாசமும் இருந்திருந்தா நீ கண்டிப்பா கிளம்பி வந்திருப்ப. ஆனா அம்மா உயிரை விட உனக்கு உன் வேலை தானே பெருசா போயிடுச்சு. சாதாரண கான்ஸ்டபிளா இருக்கிறப்பவே ஒரு அவசரம்னா நீ ஓடி வர மாட்ற. பெரிய அதிகாரி ஆயிட்டா யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா கூட வேலைதான் முக்கியம்னு அப்படியே இருந்துருவ போல. என்னம்மா நீ? ஏன் வந்தது வராததுமா அவ மேல வார்த்தைய நெருப்ப அள்ளி கொட்டுற? மயிலுக்கு எனக்கு போறவுதான் எல்லாமே. என் பொண்ணுக்கு என்னை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு எனக்கு தெரியும்டி. சும்மா இவளுக்கு முட்டு கொடுக்காதம்மா. நீதான் முக்கியம்னா இவ ஏமா ஆஸ்பத்திரிக்கு பதறி துடிச்சு ஓடி வரல? அதான் எல்லாம் சூழ்நிலைன்னு சொல்றால. நீ கூட இருக்க, நீ சமாளிச்சப்பன்னு இருந்திருப்பா. அவளுக்கு தான் நிறைய வேலை இருந்ததுன்னு சொன்னால. நைட் டியூட்டில பெருசா என்னமா வெட்டி முறிக்க போறாங்க? ஸ்டேஷன்ல உட்கார்ந்து தூங்கி வழியறது தவிர இவளுக்கு வேற எந்த வேலையும் இருக்காதுமா. இல்லக்கா, ஒரு கேஸ் விஷயமா ரொம்ப அலைச்சலா போயிடுச்சுக்கா. நீ என்ன காரணம் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சதும் உனக்கு திமிர் வந்துருச்சுல. யாரைய கேட்டு கேட்டு போனா எனக்கு என்னன்னு அலட்சியமா இருந்துட்டல. போதும் கையில நிறுத்து. வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத. பாவண்டி இவ ராத்திரி பகல்னு ஓய்வே இல்லாம வேலை பார்த்துட்டு வந்திருக்கா. அவ எவ்வளவு களைப்பா இருக்கான்னு அவ முகத்தை பார்த்தாலே தெரியல. அதானே உங்க கடைசி பண்ண விட்டு கொடுக்கவே மாட்டீங்களே. இவ தப்பே செஞ்சாலும் தலையில தூக்கி வச்சு ஆடுங்க. நான் நல்லதே செஞ்சாலும் என்ன கரிச்சு கொட்டுங்க. பெத்த அம்மாவே இப்படி ஓர வஞ்சனே நடந்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இல்லம்மா, கையில கையில பாரடி எப்படி பேசிட்டு போறான்னு. அம்மா, அவ எப்பவுமே இப்படிதானேம்மா. நீ இதுக்கெல்லாம் மனசு போட்டு அலட்டிக்காத. உட்காரு. வாமா, உட்காரு. அம்மா, இப்ப உன் உடம்பு எப்படிமா இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு வந்த அதே மயக்கம்தான். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. பாவம் கையில் தான் ரொம்ப பயந்து துடிச்சு போயிட்டா. என்னாலதான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியுமா? அந்த இன்ஸ்பெக்டர் தான் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னேன்லம்மா. நீ ஏமா இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிற? நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தனா உன் நிலைமை இன்னும் மோசமாகுமா? என்னை என்ன பண்ண சொல்ற? ஏற்கனவே நான் நிம்மதி இல்லாம இருந்தேன். உனக்கு இப்ப டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு. அந்த நினைப்பிலேயே என் ரத்த கொதிப்பு அதிகமாயி மயக்கம் வந்துருச்சு. அம்மா, மாத்திரை மருந்து சாப்பிடுதெல்லாம் அப்புறமா என்னை பத்தி கவலைப்படுறத நிறுத்தினாலே உன் உடம்பு நல்லா இருக்குமா? பெத்தவளால பொண்ணை பத்தி கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? அந்த ஆளால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அது ஒண்ணு மட்டும்தான் இப்ப என் வேண்டுதல். என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேம்மா. நீ அத பத்தி யோசிக்கவே யோசிக்காத. 2 டியூட்டி பார்த்ததுனால இன்னைக்கு எனக்கு லீவு தான்மா. நான் உன் கூடவே இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிறேம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் இப்ப தெம்பாதான் இருக்கேன். பாவம் நீதான் ரொம்ப களைப்பா இருக்க. போய் இந்த யூனிஃபார்ம மாத்திட்டு படுத்து தூங்க. அப்புறமா பேசிக்கலாம். எழுந்து போய் Dress மாத்துறதுக்கு கூட எனக்கு சோம்பலா இருக்குமா. அம்மா, கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்துக்கிட்டுமா? உனக்கு கஷ்டமா இருக்குமாமா? ஐயோ, என்ன கண்ணு, வாணி படுத்துக்கோ வா.
உன்னை பாத்துக்கிறத விட்டுட்டு இவன் உன் மடியில படுத்து தூங்கிட்டாளா? நல்லா இருக்குமா? பாவண்டி, படுத்த உடனே தூங்கிட்டா. அவ உடம்புல எவ்வளவு அலுப்பும் களைப்பும் இருந்தா இப்படி தூங்குவா? ஆமாமா, இவ சின்ன குழந்தை, நல்லா தட்டி கொடுத்து தூங்க வை. உன்னெல்லாம் மாத்தவே முடியாதுமா. ஏய். ச்சே. அப்பா பிள்ளையாரப்பா, நான் என்ன பாவம் செஞ்சேன்? இப்படி ஒரு சாவு கிராக்கி சவாரி கிட்ட மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஏய் கிழவி, எதுவா இருந்தாலும் வாயில சொல்லு, எதுக்கு தலையில அடிக்கிற? ஏய், கிழவி அது இதுன்னு சொன்ன வாயை கிழிச்சிருவேன். என்ன பார்த்தா யாரும் 50 வயசுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. உன்னை பாக்குற எல்லாருக்கும் கண்ணுல கோளாறு போல இருக்கு. என்னடா அங்க முணுமுணுப்பு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஆ, ஆ, நிறுத்து நிறுத்து. அம்மா, அப்பா, என்ன குலுகு குலுகுது. ஷோப்பா. டேய், 4 இரும்பு கம்பிய சேர்த்து கட்டி ஆட்டோங்கிற பேர்ல ஓட்டிக்கிட்டு இருக்கறியா? வண்டியாடா இது? என்ன குலுங்கு குலுங்குது. சே. ஏமா, நீ அழுங்காம குலுங்காம போகணும்னா ஏரோப்ளேன்ல தான் போகணும். அடி, ஆ, ஓட்டுறது ஓட்ட வண்டி, இதுல ஓவரா பேசுறியா? சாமான்லாம் எடுத்து வை. என்னது? எடுத்து வைடா. அட, இந்தா. என்னடா முறைச்சு பார்த்து நின்னுட்டு இருக்க? சாமான்லாம் எடுத்து வை. லுக்கு விடுறான். ம்? என்னடா மூஞ்சி அப்படி போகுது? ஒரே கருவாடு நாத்தம். ஆ, கருவாடு நாராம மல்லிகைப்பூ வாசனை அடிக்குமா? ஏன் இங்க வச்சிருக்கிற? உள்ள கொண்டு போய் வாசல்ல வைடா. வாசல்ல வை. அம்மா, 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 ம்? நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. 245 ரூபாங்க என்னது? மீட்டர் காசு. அதையே என்கிட்ட சொல்ற? நீங்க தானே சவாரி வந்தீங்க, அந்த காசை நீங்க தானே தரணும். டேய், உன் வண்டியில வந்ததுக்கு எனக்கு இடுப்பு வலி வந்தது தாண்டா மிச்சம். அதுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு நீ தாண்டா காசு கொடுக்கணும். இல்லனா உன் மேலதான் கேஸ் கொடுப்பேன். என்ன? ஏமா வீணா கலாட்ட பண்ற? காசை கொடுமா, அடுத்த சவாரி இருக்கு போனோம். ஐயே, சும்மா காசு காசுன்னுகிட்டு. இது யார் வீடுன்னு தெரியுமா உனக்கு? டாக்டர் வீடு தானே? அதான் இல்ல, இது இன்ஸ்பெக்டரோட வீடு. அவரு பொண்டாட்டியோட அக்காடா நானு. அதுக்கே இந்த அலட்டலா? ஏறப்ப டாக்டர் வீடு தானே சொன்னீங்க. இன்ஸ்பெக்டர் வீடுன்னு சொன்னா நீ ஏத்த மாட்டல, அதான் மாத்தி சொன்னேன். டேய், எதிர்க்கதான் டாக்டர் வீடு இருக்கு. உன் ராசிக்கு டாக்டர் வீட்டுக்கு போய் காசு வாங்கிக்க போ. முடியாதுமா, நீங்க தான்மா காசு கொடுக்கணும். இல்லனா என்ன பண்ணுவ? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? டேய், என் தங்கச்சி வீட்டுக்காரர் உள்ளதாண்டா இருக்காரு, போய் கம்ப்ளைண்ட் கொடு. நானும் குடுப்பேன். என் கைய பிடிச்சு இழுத்தா, என் இடுப்ப கீழ்னான்னு யாரு கேஸ் அவர் எடுக்கிறாருன்னு பாப்போம். என்ன? அம்மா தாயே, உன் காசே வேணாம், நீயே வச்சுக்க. இத நீ என்னடா சொல்றது? போடா போடாங்கிற லுக்கு விடுறான். ஏய் சவுகராக்கி, ஏய் அடி, யார சாவுகிறாக்கிங்கற? என்ன ஏமாத்திட்டேல, நீ நல்லாவே இருக்க மாட்ட. டேய் போயிரா. ஐயோ, ஒரு 200 ரூபாய் மிச்சம் பண்றதுக்கு கண்டவங்கிட்ட எல்லாம் சாவுகிறாக்கின்னு பேர் வாங்க வேண்டியதா இருக்குதே. நமக்கு என்ன இதெல்லாம் புதுசா? கஸ்தூரி, கஸ்தூரி, கஸ்தூரி. அக்கா வாக்கா, எப்படிக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னக்கா, ரொம்ப நல்லா இருக்கேன். நீ கூட இல்லாததுதான் குறை. ஆமா, உன் குறைய தீக்கத்தான் நான் வந்துட்டேனே, அப்புறம் என்ன? அக்கா ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. 5 வருஷமா நானும் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இப்பதான் உனக்கு என் ஞாபகமே வந்துச்சா? கோச்சிக்காதடி. உன் மாமாவுக்கு என்ன அனுப்பி வைக்கிறதுக்கு இப்பதான் மனசு வந்திருக்குது. இப்பயாவது அனுப்பி வச்சாரே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. நீ முதல்ல உட்காரு. பெரியம்மா, ஹாய். அட,
வெற்றி பெரியம்மா. அட, என் தங்கம்ல எப்படி இருக்கீங்க? கலரா எப்படி வளர்ந்துட்டா. சின்ன வயசா இருக்கும்போது எப்ப பாத்துதுடா உன்ன. அடையாளமே தெரியாம அழகாய்க்கடா தங்கமே. இதுக்குதான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போனுங்கிறது. இன்னும் நீ கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருந்த இவங்க யாருன்னு என்கிட்ட கேட்டிருப்பான். என்னம்மா? போறடி அதையே குத்தி குத்தி காட்டிக்கிட்டு. சரிம்மா, நான் வெளியே போயிட்டு வரேன். சரி வெற்றி. டேய், தங்கம் என்னடா பெரியம்மா வந்திருக்கிற, நீ பாட்டுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாம போற. வேலை இருக்கு பெரியம்மா, நைட் வந்து பேசுறேன். சரியா? சரி ஆ? அது இருக்கட்டும். ஆனா ஒரு விஷயம், இனிமே நீ என்ன பெரியம்மான்னு கூப்பிடாத. ஏன்? சென்னையில இருந்து வந்திருக்கிறீங்க, மம்மின்னு கூப்பிடுறா. சரி, ஓகே மம்மி. தங்கம். பாய். ஏண்டி இதான் வீடா? அடியே, சென்னையில இருந்து இங்க மாறி வந்திருக்கிறீங்க, பெரிய வீடா பார்த்து புடிச்சிருக்கலாம்ல. ஏண்டி தீப்பெட்டி மாதிரி தேடி பிடிக்கிறீங்க? சென்னையில இருந்த வீடை விட இது பெருசா தானேக்கா இருக்கு. நீதான் மெச்சுக்கணும் பெருசா இருக்குதுன்னு. ஏண்டி, நம்ம ஒண்ணு விட்ட பெரியப்பா பையன் ராகவன் இருக்கான்ல, அவன் பஞ்சாயத்து ஆபீஸ்ல பியூனா தான் இருக்கான். அந்த எடுபட்ட பையன் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான் தெரியுமா? 6 கிரவுண்டுல அரண்மனை மாதிரி வீடுடி, 3 அடுக்கு மாடி, 9 பெட்ரூம். இந்த கக்குசு மட்டும் 5-6 இருக்குண்டி. சுத்தி தோட்டம் துறவு வேற. இதே மாதிரி அவன் 4-5 வீடு வச்சிருக்கானா. வாம் புருஷன் பெரிய இன்ஸ்பெக்டர் தான் பேரு. ஆனா இருக்கிறது போரா கூடு, அதுவும் வாடகைக்கு. வெளியில சொன்னா வெக்க கேடுடி. ஏய், உன் புருஷன் விவரம் இல்லாத ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, பொழைக்க தெரியாத போலீஸ்னு விட்டுறலாம். ஆனா அவரு இந்த கண்ட போய் அந்த கண்ல வர்றவரு. உன் புருஷனுக்கு சாமர்த்தியம் இருக்கு, ஆனா அவரு, நீ வாய, நான் சொல்றேன், வாடி இப்படி வா, உட்கார். ஏண்டி, உன் புருஷன் சம்பளமாவும் கிம்பளமாவும் நிறைய சம்பாதிக்கிறாருல்ல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நிலம் வீடுன்னு வாங்கி போடாம நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ வேறக்கா, நான் என்னக்கா பண்றது? பைக்கு போனுன்னு பிள்ளைக்காக நிறைய செலவு பண்றாரு. மீதி இருக்கிறது மாச செலவுக்கே கரெக்டா இருக்கு. கஸ்தூரி, எங்கேயோ தப்பு நடக்குது. உன் புருஷன் சம்பாதிக்கிறத மொத்தத்தையும் உன் கையில குடுக்கறாரா, இல்ல சைடுல வர்றத சைடுல ஒதுக்குறாரா? எனக்கு ஒண்ணுமே புரியலையேக்கா. என்னடி புரியலங்கிற? அடியே, நீ தாண்டி அவருக்கு மெயின் லைனு. சைடுல ஏதாவது இருக்குதா என்னன்னு கேக்குறேன். சேச்சா, அவரு அப்படிப்பட்டவர்லாம் இல்லக்கா. ஐயோ, இல்லையா? ஆடி போடி கூறு கட்டவள. நீயே அவரை முறைப்படி கட்டிக்கிட்டவ இல்லையடி. மொத பொண்டாட்டிய விரட்டிட்டு தான் ஒன்ன உன் புருஷன் சேர்த்துக்கிட்டாரு. ஏற்கனவே தடுமாறுன புத்தி நிலையாவா இருக்கும். இந்நேரத்துக்கு உனக்கும் ஒரு சக்களத்தைய ரெடி பண்ணிருக்க மாட்டாருன்னு என்னடி நிச்சயம்? கட்டின பொண்டாட்டிய விரட்டினவன், பெத்த பொண்ண பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம தூக்கி போட சொன்னவன், அவனை நம்பாத. ஏன்கா, ஏன் நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் கண்டதையெல்லாம் சொல்லி என் வயித்துல புளிய கரைக்கிற? அடியே, நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லலடி, எச்சரிக்கையா இருன்னு சொல்றேன். ஆமா, எங்க உன் புருஷன்? அவரு சீக்கிரமே காலையிலேயே ஸ்டேஷனுக்கு போயிட்டாருக்கா. சரி இருக்கா, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வாடி. தெரியும்க்கா. என்ன உன்கிட்ட சேர்க்காம விரட்டி விரட்டி அடிச்ச வேண்டி உன் புருஷன். பழைய வஞ்சம் இன்னும் தீராம அப்படியேதான் இருக்கு. விட்டுருவனா குருமூர்த்தி? இனிமேதான் இருக்குது என் ஆட்டம். முன்னாடி ஓடி போயிடுச்சா? ஆமா சார், எத்தனாவது தடவை? 3வது தடவை. போயா. என்ன போ? வணக்கம் பரபர. வாங்க அழகரே. வீடு கட்டி முடிச்சு புண்ணியார்த்தி எல்லாம் பண்ணியாச்சா? யோ, வாயை தொடர்ந்து ரகசியத்தை வெளியே சொல்லாத. நானே மெடிக்கல் லீவ் போட்டு கருமொழிக்கு தெரியாம வீடு கட்டி முடிச்சிருக்கேன். அது தெரிஞ்சா அவர் போராமப்படுவாரு. அது சரிதான். லோன் போட்டு பைக் வாங்குறதுக்கே லோன் கத்துனாலாச்சே. வந்துட்டாரா? எப்பவே வந்துட்டாரு. உள்ள போய் ஒரு சல்யூட்டை போட்டுட்டு முறவாசல எல்லாம் முடிச்சிட்டு வா. ஓகே.
செல்லப்புல மெடிக்கல் லீவ் முடிஞ்சதா? ஆமா தலைவா. உடம்பு எப்படி பர்ஃபெக்ட்டா? பர்மனன்ட் ஃபிட். நீ வருவேன்னு எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா செல்ல பிள்ளைக்கு வெல்கம்னு பெரிய பேனரே வெளியே வச்சிருந்திருப்பேன். சரி விட இன்னொரு தடவை வச்சுட்டா போச்சு. என்ன தலைவா மறுபடியும் ஹாஸ்பிடல்ல படுக்க சொல்றீங்களா? சும்மா தமாசுக்கு சொன்னேன். கஸ்தூரி சொல்லு. நான் சொல்றத கேட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. டென்ஷன் ஆகாத அளவுக்கு சொல்லு. உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதாங்க ஃபோன் பண்ணேன். ஏய், பீடிகள்லாம் ரொம்ப பலமா இருக்குது. என்ன விஷயம்னு சொல்லு முதல்ல. ஏங்க, என் அக்கா ஊர்ல இருந்து வந்திருக்கா. என்னது? ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போறேன்னு நான் நினைச்சேன். 5 வருஷமா நிம்மதியா இருந்தோம். அங்கே இருந்து தொலைக்க வேண்டியது தானே. இப்ப எதுக்கு திடீர்னு ஒண்ணு வந்து பார்க்க வந்தாங்களா? தங்கச்சி வீட்டுக்கு அக்கா வரக்கூடாதாங்க? ஐயோ, வரலாண்டே. நல்ல அக்காவா இருந்தா வரலாம். இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு என்ன திடீர்னு பாசம் பொங்கிருச்சான். அவளுக்கு மாமியார் கூட ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதான் சண்டை போட்டு இங்க வந்துட்டா போல இருக்கு. அதான பார்த்தேன். அங்க ஏதாவது பிரச்சனையை பண்ணி வச்சிருப்பா. விரட்டி விட்டாங்க போல இருக்கு. பாரு, அவளா வந்திருக்க மாட்டா. அவங்க விரட்டி விட்டுருப்பாங்க. அவங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்கங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. இந்த கிராதகி தான் குடும்பத்துல ஏதாவது புகைய போட்டிருப்பா. எதுக்குடா பஞ்சாயத்து, குடும்பம் 2 ஆயிடுமே பயந்து போய் விரட்டி விட்டுருப்பாங்க. என் குடும்பம்னாலே உங்களுக்கு ரொம்ப இலக்காரம் தான். அவங்கள பத்தி நல்லதா 4 வார்த்தை பேசுறீங்களா? ஒரு வார்த்தை கூட உங்க அக்காவை பத்தி நல்லதா பேச முடியாது. அதோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படி. எங்க போனாலும் பத்த வச்சு குளிர் காயறதானே இந்த கிராதகியோட சுபாவம். பாரு, அந்த 7:30 எல்லாம் வீட்டுல வச்சுட்டு என்னால் நிம்மதியா இருக்க முடியாது. உன் கூட பிறந்த கடமைக்கு 2 வேளை சோத்த போட்டு அனுப்பிச்சு விட்டுரு. நான் வீட்டுக்கு வரும்போது அந்த கிராதகி அந்த வீட்டுல இருக்க கூடாது. ஏங்க, அது எப்படிங்க ஒரே நாள்ல அனுப்ப முடியும்? கொஞ்சமாவது நியாயமா பேசுங்க. கஸ்தூரி, உங்க அக்கா வீட்டுல இருக்கணும்னா வாய்க்கு பூட்டை போட்டுட்டு கப்பு சிப்புன்னு இருக்கணும். முன்னாடி மாதிரி எதையாவது நமக்குள்ள புகைய போட்டுச்சு, உங்க அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. என்னங்க? சரிங்க, என் அக்காவால பிரச்சனை வராம நான் உங்களை பாத்துக்கிறேன். வீட்டுக்கு வரப்போ நல்ல கெளுத்தி மீனா வாங்கிட்டு வாங்க. நான் வச்சிடுறேங்க. வந்த முத நாளே அந்த கிரைண்டருக்கு கெளுத்தி மீன் வேணுமா? கொளுத்து போய் அலையறான். அவ வந்தா இவ ஆட ஆரம்பிச்சிருவா. கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தோம். எப்படி அவளை விரட்டி விடுறது? பரமரே, என்னங்க ஆண்டவரே, இந்த மெடிக்கல் லீவ்னு போய் சொல்லிட்டு போனாலும் உங்களை டென்ஷன் பத்திருச்சா? பாருங்க, பயங்கர தலைவலியா இருக்கேன். அந்த மயில் அனுப்பிச்சு காஃபியும் வடையும் வாங்கிட்டு சொல்லுங்க. மயிலு டே நைட் டியூட்டி பார்த்துட்டு இப்பதான் ஆண்டவரை வீட்டுக்கு போயிருக்கோம். திரும்ப இன்னைக்கு நைட்டு தானே டியூட்டிக்கு வரும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்றதா? இல்லைங்க ஆண்டவரே, பொதுவா நம்ம 2 டியூட்டி பார்த்தா அப்படிதானே வர சொல்லுவோம். மயில் விஷயத்துல எந்த பொது விதியும் கிடையாது. எல்லாமே இந்த குருமூர்த்தி வைக்கிற விதி தான். அப்ப விதியை மாத்திட்டீங்களாக்கு? பரமரே, ஐயோ, உங்களுக்கு தெரியாத சட்ட திட்டம் ஒன்றும் இல்லை. நான் கூட தான் டே நைட் டியூட்டி பார்த்துட்டு திரும்ப டியூட்டிக்கு வரல. நானும் தானுங்க பார்த்தேன். தெரியுதுல்ல. அப்புறம் அவ மட்டும் சொகுசா வீட்டுல ரெஸ்ட் எடுப்பாளோ? எமர்ஜென்சி டியூட்டி இருக்குன்னு உடனே போன் பண்ணி வர சொல்லுங்க. இல்லைங்க ஆண்டவரே, நீங்க இப்படி பண்றதுனால அந்த புதுசா வந்த அம்மனிய குடும்பப்படுத்துறீங்கன்னு மத்தவங்க நினைக்க மாட்டாங்க. பாருங்க, மத்தவன் என்ன நினைக்கிறான்றத பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. எனக்கு ஏன் சந்தோஷம் தான் முக்கியம். புரியுதா? 10 நிமிஷத்துல அவ இங்க இருக்கணும். ஆண்டவனே, உங்க சந்தோஷம் தாங்க எங்க சந்தோஷம். எங்கேயோ போயிட்டேடா. டேய் குசு, ஹலோ. என்ன புது அம்மனி, கிளம்பிட்டியா? ஹலோ, எங்க சார்? சினிமா தியேட்டருக்கு. கேக்குற மாதிரி கேள்வி. ஆமா,
வீட்டுல போய் குளிச்சிட்டு வந்துருவீன்னு பார்த்தா நீ இன்னும் வீட்லயே இருக்க. ஆமா, எப்ப ஸ்டேஷனுக்கு வர போற? சார் இன்னைக்கு எனக்கு டியூட்டி இருக்கா? இல்லன்னு உனக்கு சார் சொல்லி அனுப்புறாரா? இல்ல சார், நேத்து நான் 2 டியூட்டி பாத்திருக்கேன். ஓ, அதனால லீவுன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? இங்க பார், ஐயா சொல்லாம உன் இஷ்டத்துக்கு லீவ் எல்லாம் போட முடியாது. சீக்கிரம் உடனே கிளம்பி வா.